மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். உங்க வாழ்க்கையில அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையா அமைய போறது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு 7 பெரிய அதிர்ச்சி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க காத்திருக்கு. இந்த சம்பவங்கள் உங்களை மனதளவில் பெரிய அளவுல உழுப்பலாம், அல்லது உங்க வாழ்க்கையோட பாதையே தலைகீழா மாத்தி போடலாம். ஆனா இது எல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த விஷயங்களை அடுத்த 7 நாளைக்கு உங்க வாயில இருந்து வேற யாருக்கும் தெரியாம நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூடவே பிறந்தவங்களா இருக்கலாம், அல்லது ரொம்ப நெருங்கின நண்பர்களா கூட இருக்கலாம். யாருக்கிட்டையும் இந்த விஷயங்களை பத்தி நீங்க மூச்சு விடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள் படி நீங்க எதையாவது வெளியே சொல்லி அது மூலமா பெரிய கண் திருஷ்டியோ இல்லைன்னா தேவையில்லாத எதிர்ப்புகளோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க, யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுக்கற குணம் உங்களுக்கு உண்டு. அதான் அந்த நல்ல குணத்தையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்ட ஆட்கள் தான் சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். இவங்களா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. ஏன்னா ஆண்டவன் உங்களுக்கான நேரத்தை இப்ப கொடுத்துட்டான். இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற முதல் அதிர்ச்சி சம்பவம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்ச ஒருத்தரோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்க ரொம்ப கண்மூடித்தனமா நம்பின ஒரு நபர் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட என்னவெல்லாம் தப்பா பேசியிருக்காங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற முழு உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு ஒரு பெரிய மனவலியை கொடுத்தாலும் இது ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கிற பெரிய விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நபர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க கோபப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போக தோணும். ஆனா அதான் நீங்க செய்யக்கூடாத மிகப்பெரிய தப்பு. அமைதியா இருங்க. அடுத்த 7 நாளைக்கு இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க. அவங்க உங்களை விட்டு தானா விலகி போறதுக்கான சூழ்நிலையை இயற்கை அமைத்து கொடுக்கும். 2வது அதிர்ச்சி சம்பவம் உங்க பண வரவு சம்பந்தப்பட்டது. கடந்த சில மாசங்களாவே கையில காசு நிக்கல, வந்த காசு வந்த வழியில போகுது, என்ன பண்ணாலும் ஒரு சேமிப்பு இல்ல அப்படின்னு ரொம்ப கவலையில இருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு பெரிய கடன் பிரச்சனை கூட கழுத்தை நெரிச்சிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பண வரவு வரப்போறது. அது ரொம்ப நாளா வராதுன்னு நீங்க விட்டுட்ட ஒரு பணமா இருக்கலாம், அல்லது உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கலாம். இந்த திடீர் பண வரவு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஆனா இங்கேயும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்ககிட்ட எப்பவும் கடனுக்கு நிக்கிற ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இத பணம் உங்களோட பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த பண வரவை பத்தி அடுத்த 7 நாளைக்கு ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. பணம் வந்ததை வச்சு உடனே எந்த ஒரு ஆடம்பர பொருளும் வாங்க வேண்டாம். அமைதியா அந்த பணத்தை எப்படி சரியான முறையில முதலீடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிங்க. அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க தொழில் மற்றும் வேலை சம்பந்தமா நடக்க போகுது. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய புடைச்சல்கள் இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கான பேரு வேற யாருக்கோ போயிருக்கும். உங்களை எப்படியாவது அந்த வேலையில இருந்து தூக்கிடணும்னு சில பேர் சதி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இடி விழ போறது. உங்க மேலதிகாரிகளுக்கு உங்க மேல இருந்த தப்பான எண்ணங்கள் மாதிரி உங்களோட உண்மையான திறமை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. உங்களை எதிர்த்தவங்க முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்போ அல்லது பதவியோ தேடி வரப்போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். உங்க வியாபாரத்துல பெரிய லாபம் கிடைக்க போகுது. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வழிகள் தானா பிறக்கும். ஆனா இந்த வெற்றியையும் நீங்க ரொம்ப அமைதியா தான் கொண்டாடணும். உங்க வெற்றிய பார்த்து வயிறீர கூட்டம் ஒண்ணு உங்க சுத்தி காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அடுத்த 7 நாள் உங்களோட இந்த முன்னேற்றத்தை பத்தி எந்த ஒரு கொண்டாட்டமும் வேண்டாம். அமைதியா உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களோட இந்த அமைதி தான் உங்க எதிரிகளுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். 4வது அதிர்ச்சி சம்பவம் உங்க குடும்பம் மற்றும் சொந்த பந்தங்கள் சம்பந்தமா நடக்க போகுது. இத்தனை காரணமா உங்க குடும்பத்துக்காக நீங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் அடிச்சு ஓரமா வச்சுட்டு மத்தவங்க சந்தோஷத்துக்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு கடைசியில கிடைச்சது என்னவோ அவமானமோ அபாண்டமான குற்றச்சாட்டும் தான். உங்க ஒரு பொருட்டாகவே மதிக்காம உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம தூக்கி எரிஞ்ச சொந்தங்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா
இந்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய அதிசயம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க உங்க அருணைய முழுசா உணர்ந்து உங்க காலடி தேடி வரப்போறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனையோ அல்லது குடும்ப பாகப்பிரிவினை பிரச்சனையோ திடீர்னு உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. இது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் இத பார்த்த உடனே பழைய பாசத்துல நீங்க கரைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க உங்களை தேடி வர்றதுக்கு பின்னால அவங்களோட சுயநலமும் கொஞ்சம் கலந்துருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஆனா உடனே எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகள் விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்த 7 நாளைக்கு உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு உறுதியான பதிலும் அவங்களுக்கு சொல்லாதீங்க. அமைதியா அவங்க என்ன செய்யறாங்கன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. உங்க மனம்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அடுத்ததா நடக்க போற 5வது அதிர்ச்சி சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உங்க மனசுக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். கடந்த சில வருஷங்களாவே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க தூக்கத்தையே கெடுத்திருக்கும். பல நாட்கள் ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இருப்பீங்க. உங்க உடம்புல கூட அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டே இருந்திருக்கும். வைத்தியம் பார்த்தாலும் முழுசா குணமாக்க முடியாத ஒரு வழியோட வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணாம். இந்த 48 மணி நேரத்துல உங்க மனசுல இருந்த அந்த திரிய பாரம் ஒரு மாயஜாலம் செஞ்ச மாதிரி திடீர்னு குறைய போகுது. உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பம், எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் பிறக்க போகுது. ரொம்ப நாளா உங்களை காடா படுத்திட்டு இருந்த ஒரு உடல் உபாதை திடீர்னு எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம தானா மறைய போகுது. இதுக்கு காரணம் உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு இப்போ முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த மன அமைதியையும் இந்த குலதெய்வ ஆசையையும் பத்தி நீங்க வெளியில எங்கேயும் பெருமையா பேசக்கூடாது. எனக்கு இப்போ எந்த கவலையும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டவங்க கூட்டத்துக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்களோட கண் திருஷ்டி மறுபடியும் உங்களை மோசமா தாக்கும். அதனால அடுத்த 7 நாள் உங்க சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அமைதியா உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசுல வேண்டிக்கோங்க. 6வது அதிர்ச்சி சம்பவம், உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப வருஷமா ஒரு காரியம் நடக்கணும்னு தவம் கடந்திருக்கீங்க. அது சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும் அப்படிங்கிற கனவா இருக்கலாம். இல்லனா பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தை பாக்கியமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். இதுக்காக எவ்வளவோ கோவில் குளத்துக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு நிறைய பேர்கிட்ட கை கட்டி உதவி கேட்டு நின்னு இருப்பீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஏமாற்றமும் அவமானமும் தான் மிஞ்சிருக்கும். இனிமே இது நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்கிறது, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க முழுசா நம்பிக்கைகிட்ட அந்த ஒரு விஷயம் இந்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்க போகுது. எங்கேயோ அறிமுகமே இல்லாத உங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு முகம் தெரியாத நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தானா தேடி வரப்போகுது. நேரா அந்த ஆண்டவனே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து நின்ன மாதிரி அந்த நபர் உங்க நீண்ட நாள் கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கான வழியை காட்டி கொடுக்க போறாரு. இத பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் சந்தோஷத்துல உறைஞ்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம் இது. ஆனா இங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இங்க உதவி உங்களுக்கு கிடைச்ச உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இது எப்படி நடந்துச்சு, யாரு நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையும் அடுத்த 7 நாளைக்கு உங்க வாயில இருந்து நீங்க வெளியே சொல்லவே கூடாது. ஏன்னா உங்க சுத்தி இருக்கிற பல பேருக்கு நீங்க கஷ்டப்படுறதுதான் பிடிக்குமே தவிர நீங்க கொஞ்சம் முன்னுக்கு வர்றத அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்படி நீங்க முன்கூட்டியே வெளியே சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியம் முழுசா முடியறதுக்குள்ள இடையில தேவையில்லாத பல பெரிய தடங்கல்கள் வந்து சேரும். வந்த வாய்ப்பு கூட கை நழுவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு காரியம் 100% முடிஞ்சு அதோட முழு பலனும் உங்க கைக்கு வர வரைக்கும் அது பத்தின எந்த ஒரு பேச்சும் உங்க வீட்டுல கூட இருக்கக்கூடாது. எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டீங்க, இனிமே வரப்போறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். அதனால அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ முழுசா தொடங்கிடுச்சு. அதை எந்த ஒரு திருஷ்டியும் பட்டு கலைச்சலான பாத்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போ உங்க கையில தான் இருக்கு. வாய மூடிட்டு இருந்தா பல காரியங்களை சாதிக்கலாம் அப்படிங்கறத நீங்க அனுபவபூர்வமா உணர போற நேரம் இது. கடைசியா சொல்ல போற இந்த 7வது அதிர்ச்சி சம்பவம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உங்களை ஆணிவேர் வரைக்கும் ஒழுக்க போற ஒரு விஷயம்.
உங்க முதுகுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கான்னு நினைச்சு நீங்க நிச்சயமா கண் கலங்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச நஷ்டங்கள், திடீர் விபத்துகள், வீட்டுல காரணமே இல்லாம வந்த சண்டை சச்சரவுகள், இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தரோட பெரிய சதிவலை இருந்திருக்கு அப்படிங்கிற உண்மை முழுசா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க போகுது. நீங்க ரொம்ப நம்பின உங்க வீட்டு விசேஷங்கள்ல முதல் ஆளா நின்னு சிரிச்சு பேசின ஒருத்தர் தான் உங்களுக்கு எதிரா சில கெட்ட காரியங்களை செஞ்சு உங்களை முழுசா முடக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது நெஞ்சே வெடிச்சிடும் போல போனோம். இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்து இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்களேன்னு நீங்க கதறி அழத்தணும். ஆனா இங்கதான் இயற்கை ஒரு பெரிய தர்மத்தை செஞ்சிருக்கு. அவங்க செஞ்ச அந்த கெட்ட காரியங்கள் எதுவுமே உங்களை நெருங்கலிடாம உங்க முன்னோர்களோட புண்ணியமும் உங்க குலதெய்வமும் ஒரு பெரிய அருணா நின்னு உங்களை காப்பாத்தி இருக்கு. இப்போ அந்த தீய எண்ணங்கள் என்னாலே அதை செஞ்சவங்களை நோக்கியே திரும்பி போக போகுது. இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளியே காட்டிக்க கூடாது. அவங்க முகத்துக்கு நேரா போய் ஏன் இப்படி செஞ்சன்னு சண்டைக்கு நிக்க கூடாது. ஏன்னா அப்படி செஞ்சா அவங்க உஷாராகி மறுபடியும் வேற வழியில உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த விஷயத்த பத்தி அடுத்த 7 நாளைக்கு உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப ஆழமா புதைச்சிடுங்க. அவங்க படுற கஷ்டத்தை நீங்க கூடிய சீக்கிரத்துல கண்ணால பாப்பீங்க. அப்போ கூட எந்த ஒரு சந்தோஷத்தையோ இல்ல ஐயோ பாவம் அப்படிங்கிற பரிதாபத்தையோ காட்டவே கூடாது. இயற்கை கொடுக்கிற தண்டனைய அவங்க முழுசா அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த 7 சம்பவங்களும் சும்மா ஏதோ நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கைய ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய படிக்கட்டு. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு உறுதியான விடிவு காலம் பிறந்துருச்சு. உங்க ராசிநாதன் இப்போ முழு பிறப்போட உங்களுக்கு சாதகமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரி இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் நினைச்ச காரியம் அப்படியே கைக்கணும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இப்ப உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப வேகமா உயர போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களையும் தூக்கி போட்டுட்டு இனிமே வரப்போற நல்ல காலத்தை அனுபவிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். ஏன் திடீர்னு இந்த 48 மணி நேரத்துல மட்டும் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடத்தணும், இத்தனை வருஷமா நடக்கானது இப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு முழு முதல் காரணம் உங்க ராசிக்கு இப்ப அணைஞ்சிருக்க அந்த அற்புதமான கிரக நிலைகள் தான். ரொம்ப வருஷமா உங்களை ஒரு இருட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ அதோட இடத்தை விட்டு விலகி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கற இடத்துக்கு உட்கார்ந்துருக்கு. இது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. பல வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சேர்க்கை. அதனாலதான் இந்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு மகுடம் வைக்கிற நேரமா அமைய போகுது. ஆனா இந்த நல்ல நேரத்தை முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது தான். கோபம், ஆத்திரம், அவசரம் இது 3 தான் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிரிகள். யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட காதுல வாங்காத மாதிரி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஏன்னா உங்க பொறுமைய சோதிக்கிறதுக்காகவே சில பேர் இப்ப வருவாங்க. இந்த நேரத்துல உங்க தொழில்ல நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்க இது வரைக்கும் ரொம்ப முடங்கி போய் உட்கார்ந்துருத்தீங்க. எந்த ஒரு முதலீடும் செய்ய பயமா இருந்திருக்கும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி ஒரு வேகம் வரும். ரொம்ப தெளிவான சிந்தனை உங்களுக்கு திறக்கும். யார் பேச்சையும் கேட்கான உங்க மனசுக்கு எது சரின்னு கடுதோ அதை மட்டும் துணிச்சு செய்யுங்க. புதுசா யாராவது கூட்டு தொழில் செய்யலான்னு வந்தா அவங்கள உடனே நம்பி சேர்த்துக்க வேண்டாம். அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு புது ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா உங்களோட இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி லாபம் பார்க்க சில தந்திரமான ஆட்கள் உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசி ரயில வீழ்த்த பாப்பாங்க. அதனால தொழில் விஷயத்துல எந்த முடிவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபு ரொம்ப தாராளமா இருக்கும். ஆனா அந்த பணத்தை வச்சு நீங்க செய்ய போற முதல் காரியம் என்னவா இருக்கணும்னா ரொம்ப நாள் அடைக்க முடியாம உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பழைய கடனை முதல்ல அடைச்சு முடிங்க. கடன் அடைய அடைய உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வரத நீங்களே பாப்பீங்க. உங்களை சுத்தி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே அந்த கடனோட சேர்ந்து உங்களை விட்டு விலகிடும். நிறைய பேரு கையில் காசு வந்த உடனே அதை வச்சு ஏதாவது நகை வாங்கலாமா இல்ல புது வண்டி வாங்கலாமான்னு ஆடம்பரத்தை நோக்கி போவாங்க. அந்த தப்பை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. உங்க கையில இப்போ சேரப்போற இந்த பணம் எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விதை. அந்த விதைய கொண்டு போய் ஆடம்பரம் அப்படிங்கிற நெருப்புல போட்டு கருக வச்சிடாதீங்க.
ஒரு சின்ன சேமிப்பா இருந்தாலும் அதை ரொம்ப பாதுகாப்பா சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்கால படிப்புக்கோ அல்லது கல்யாணத்துக்கோ அந்த பணம் ஒரு பெரிய கூணா நின்னு உதவி செய்யும். இந்த சின்ன சின்ன கட்டுப்பாடுகளை மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா இனிமே உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க சொந்த பந்தங்கள் மற்றும் கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் இந்த பெரிய விரிசல் இப்போ முற்றிலுமா சரியாக போகுது. குறிப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவுல வெடிச்சு பிரிஞ்சிடலான்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்போ ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். நீங்க விட்டு கொடுத்து போறதால எந்த ஒரு குறைச்சலும் வந்துடாது என்கிறத நீங்க முழுசா புரிஞ்சுக்குவீங்க. ஆனா இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது 3வது மனுஷங்கள உங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள தலையிட விடுறதுதான். உங்க நல்லதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே சில பேர் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அவங்கள உங்க வீட்டு வாசக்கடியில கூட நுழைய விடாம துரத்தி அடிக்கணும். உங்க கணவன் அல்லது மனைவி கிட்ட நீங்க மனசு விட்டு பேசினாலே காதி பிரச்சனை தானா தீர்ந்துடும். இந்த 48 மணி நேரத்துல நீங்க எடுக்கிற ஒரு சின்ன சமாதான முடிவு உங்க எதிர்கால வாழ்க்கையே ரொம்ப அழகா மாத்தி அமைக்க போகுது. ஆனா இந்த சந்தோஷமும் அடுத்த 7 நாளைக்கு உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியில யார்கிட்டையும் எங்க குடும்பத்துல இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிய வேண்டாம். தொடர்ந்து உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளா வேலை கிடைக்கால கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்க பிள்ளைக்கு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரும். இல்லைன்னா அவங்க படிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தா அதுக்கான வழிகள் ரொம்ப சுலபமா பிறக்கும். இது உங்க மனசுல இருந்த கிரிய பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடுச்சு என்கிற நிம்மதி உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனா இந்த விஷயத்திலையும் உங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். காரியம் முழுசா கைகூடி வரைக்கும், அதாவது அவங்க அந்த வேலையில போய் சேர்ற வரைக்கும் சொந்தக்காரங்கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ எந்த ஒரு பெருமையும் பேசக்கூடாது. ஏன்னா உங்க பிள்ளையோட முன்னேற்றத்தை பார்த்து வயிறறியறவங்க நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. அவங்களோட ஒரு சின்ன கெட்ட எண்ணம் கூட உங்க பிள்ளையோட நல்ல எதிர்காலத்தை பாதிச்சிடக்கூடாது. அதனால உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிக்கிட்டு அமைதியா அவங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வேலைகளை மட்டும் செஞ்சு கொடுங்க. உங்க பிள்ளையோட இந்த வெற்றி இவ்வளவு நாள் உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஒரு குழப்பம் வரலாம், சரி இதெல்லாம் நடக்க போது நாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. இந்த 48 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், உங்க குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப தீவிரமா செய்யணும். வீட்டுல தினமும் காலையிலயும் மாலையிலயும் விளக்கேத்தி மனசார வேண்டுங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது என்கிறத முழுசா நம்புங்க. யாராவது உங்ககிட்ட வந்து என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு துருவி கேட்டா அவங்களுக்கு எந்த ஒரு சரியான பதிலும் கொடுக்காதீங்க. ரொம்ப சாதாரணமா எப்பவும் போலதா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுங்க. ஏன்னா நீங்க வாயை தவறி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை வச்சு ஒரு பெரிய கதையை உருவாக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கடுத்து நிறுத்த ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 7 நாளும் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நாட்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலயா இருந்தாலும் சரி, தேவையில்லாத எந்த ஒரு விவாதத்திலையும் கலந்துக்காதீங்க. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா கூட அதை காதுல வாங்காத மாதிரி போய் பேருங்க. உங்க மனம்தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கவசமா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தா உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய தாராளமா செய்யுங்க. ஆனா உங்க சக்திக்கு மீறி கடன் வாங்கியோ இல்ல உங்க எதிர்காலத்தை கணைய வச்சோ யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வரப்போற நல்ல நேரத்தை முடக்கிறதுக்காகவே சில பேர் உங்ககிட்ட ரொம்ப பரிதாபமா பேசி உங்க பணத்தையோ இல்ல உங்க உழைப்பையோ புரண்ட பாப்பாங்க. அதனால உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கறத தீர விசாரிச்சுட்டு அப்புறமா செய்யுங்க. குறிப்பா யாருக்கும் எந்த ஒரு ஜாமீனும் போட்டுறாதீங்க. நீங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக பல வருஷமா நீங்க கஷ்டப்பட்டது போதும். இனிமே வரப்போற காலத்துல ரொம்ப உஷாரா ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு. அந்த சந்தோஷத்தை உங்க வீட்டுக்குள்ள மட்டும் கொண்டாடுங்க. வெளியில யார்கிட்டையும் எந்த ஒரு பெருமையும் வேணாம். ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பையே ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு நீங்க கண்டிப்பா வரப்போறீங்க.
மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப புத்திசாலிங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் ரொம்ப சுலபமா சமாளிக்கிற திறமை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆனா கடந்த சில காலமா உங்க அறிவே உங்களுக்கு வேலை செய்யாத மாதிரி ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். நாங்க எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு ஒரு பெரிய மனக்குழப்பம் உங்களை பாடாப்படுத்திருக்கும். இப்போ அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு பிறக்க போகுது. குறிப்பா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க உடம்பு மேல கொஞ்சம் அதிக அக்கறை காட்டுறதுதான். மனசுல எவ்வளவுதான் பெரிய சந்தோஷம் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கலன்னா எதுவுமே முழுமையா செய்ய முடியாது இல்லையா? இந்த நேரத்துல தேவையில்லாத சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அடிக்கடி வெளியில சாப்பிடுறத குறைச்சிட்டு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற கண் திருஷ்டி முழுசா விலகி போறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. டெய்லி காலையில எழுந்த உடனே காக்கைக்கு கொஞ்சம் சாதம் வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சப்போ எல்லாம் பசுமாட்டுக்கு கொஞ்சம் அடர்த்திக்கீரை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம்னா உங்களுக்கு தெரியுமா? ஆனா இது கொடுக்கற பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. உங்க மேல விழுந்திருக்கிற பெரிய திருஷ்டிகளை எல்லாம் இது சுக்கு நூறா உடைச்சிடும். வீட்டுல செவ்வாய் வெள்ளி ஆனா கண்டிப்பா தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு புடைங்க. வாசல்ல எப்பவும் ஒரு எலுமிச்சை பழம் அறுத்து வைங்க. இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே தெரிச்சு ஓடி போயிடும். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப நாளா உங்க கூட பேசாம இருந்த சில பழைய நண்பர்களோ இல்ல உறவினர்களோ திடீர்னு இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசுங்க, சகஜமா பழகுங்க. ஆனா உங்க மனசுல இருக்கிற உங்களுடைய எல்லா ரகசியங்களையும் உடனே அவங்க கிட்ட கொட்டிடாதீங்க. ஏன்னா அவங்க எந்த நோக்கத்தோட இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ உங்களை தேடி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு உடனே தெரியாது. கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்க சொந்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களை ஏமாத்த நினைச்சவங்கலாம் இப்போ உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால யாரு எப்படி பேசினாலும் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுங்க. தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிட்டு பஞ்சாயத்து பண்ற வேலை இப்போதைக்கு உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். உங்க வேலை என்ன, உங்க குடும்பம் என்னன்னு மட்டும் நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகள் உங்களை நெருங்கவே நெருங்காது. உங்க ராசிக்கு அதிபதியான அந்த புத பகவான் இப்போ ரொம்பவே வலுவான ஒரு இடத்துல இருக்காரு. அதனால உங்க பேச்சுல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. நீங்க சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தை கூட மத்தவங்களுக்கு பெரிய வேதவாக்கா தெரிய போகுது. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க உங்களோட அந்த புத்திசாலித்தனத்தை முழுசா காட்டணும். தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம அமைதியா உங்க காரியத்துல மட்டும் கண்ணா இருக்கணும். இது அடுத்த 48 மணி நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாக போகுது. இது வரைக்கும் சாமி கும்பிடுறவங்க கூட இப்போ உமாமுருகி ஆண்டவனை வேண்டிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு காட்ட போற சில அதிசயங்கள் அப்படிப்பட்டது. ஒரு பக்கம் இந்த பெரிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க ரொம்ப நாளா போடணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான பயணம் திடீர்னு பைக்கூடி வரும். அது ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்ல உங்க தொழில் சம்பந்தமான ஒரு பயணமா கூட இருக்கலாம். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில இன்னொரு பெரிய திருப்புமுனையாவும் அமைய போறது. இந்த பயணத்துக்காக நீங்க எந்த ஒரு பெரிய திட்டமும் போட தேவையில்லை. தானாவே அதுக்கான சூழ்நிலை உருவாகும். இந்த 7 நாட்கள் அமைதியை நீங்க முழுசா காப்பாத்துறப்போ இந்த உலகத்துல ஒரு புது விதமான சக்தி பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம தவிச்ச உங்களுக்கு இப்போ படுக்க உடனே ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். காலையில எந்திரிக்கும் போது அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க. முகத்துல ஒரு பெரிய கலை ஒட்டி கொள்ளும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு, என்ன ரகசியம்னு கேட்பாங்க. அப்ப கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் இல்லையே, சாதாரணமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். முக்கியமா பெண்கள் இந்த நேரத்துல உங்க நகம் நட்டுகளையோ அல்லது உடுத்தும் துணிகளையோ யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. அதே மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து எந்த பொருளையும் இப்போதைக்கு கடனை வாங்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி கடாட்சத்தை நீங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டிய நேரம் இது. யார் என்ன குறை சொன்னாலும் சரி, யார் உங்களை சீண்டி பார்த்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தையும் பொறுமையையும் மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. இந்த மாற்றங்களை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டு உங்க எதிர்காலத்தை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க நீங்களே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்ப வெளிப்படையான ஆட்கள். மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேச உங்களுக்கு தெரியாது. உள்ளது உள்ளபடிப்பட்டுன்னு பேசிடுவீங்க. ஆனா உங்களுடைய இந்த நல்ல குணனே உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறி இருக்கும்.
நீங்க நல்லதுக்கு சொன்னா கூட அந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை எதிரியா பாக்குறவங்க தான் இங்க அதிகம். ஆனா இனிமே அந்த மாதிரி ஆட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்க உண்மையான மதிப்பு என்ன, உங்களோட நல்ல மனசு என்ன அப்படிங்கறத இயற்கை அவங்களுக்கு ரொம்ப அழுத்தமா புரிய வைக்க போகுது. குறிப்பா இந்த 48 மணி நேரத்துல உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் அவங்களா செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறும். ஆனா அப்பவும் நீங்க அவங்கள உடனே நம்பி ஏத்துக்க கூடாது. அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது சிரிச்சு பேத்துங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா பட்ட கஷ்டங்கள் போதும், இனிமேலும் யார் வலையிலையும் நாம விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் இப்போ தானா கைகூடி வரப்போகுது. குறிப்பா உங்க வீட்டுல யாருக்காவது கல்யாண வயசுல இருந்து அவங்களுக்கு நல்ல வர நமையில எத்தனை இடத்துல பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால தடையாகி போகுது அப்படின்னு நீங்க கவலையில இருந்திருந்தா, அந்த கவலைக்கு இப்போ ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திசையில இருந்து ரொம்ப நல்ல இடத்துல இருந்து ஒரு சம்பந்தம் தேடி வரப்போகுது. அந்த கல்யாண பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா முடிஞ்சு கூடிய சீக்கிரமே உங்க வீட்டுல பெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்க போகுது. ஆனா இந்த இடத்துலயும் நீங்க ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். வர முடிவாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிடாதீங்க. தாம்பூலம் மாத்தி ஒரு நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் இந்த விஷயத்த உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல காரியங்கள் நடக்கும் போதுதான் இந்த கண் திருஷ்டி ரொம்ப வேகமா வேலை செய்யும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த காரியம் ரொம்ப சிறப்பா நடந்து முடியும். அதே மாதிரி வியாபாரம் செய்யற மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் உங்க கடையில வியாபாரம் சரியா நடக்கல, வாடிக்கையாளர்கள் வரல, போட்ட முதலீட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ உங்க வியாபார ஸ்தாபனத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. நீங்க எந்த விளம்பரமும் செய்ய வேண்டாம், வாடிக்கையாளர்கள் தானே உங்களை தேடி வருவாங்க. உங்க பொருள் மேல ஒரு தனி ஈர்ப்பு உருவாகும். காத்துக்கிட்டு இருந்த பல ஆர்டர்கள் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். லாபம் பல மடங்கா பெருக போகுது. ஆனா இந்த லாபத்தை வச்சு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க வியாபாரத்துக்காக வாங்கின கடன்களை அடைக்கிறது தான். அதை விட்டுட்டு வியாபாரத்தை உடனே பெருசாக்குறேன், புதுசா கிளைகள் ஆரம்பிக்கிறேன்னு இப்போதைக்கு எந்த அவசர முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த லாபம் தொடர்ந்து உங்ககிட்டயே தங்கணும்னா படத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க கடையில வேலை செய்யறவங்க கிட்ட கூட இப்ப நிறைய லாபம் வருது அப்படிங்கறது காட்டிக்காதீங்க. எப்பவும் போல சாதாரணமாவே நடந்துக்கோங்க. உங்களுடைய இந்த அடக்கமும் அமைதியும் தான் உங்களை இன்னும் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. அதை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் மறந்துடாதீங்க. உங்க சொந்த வீடு கட்டுற கனவு இல்லைன்னா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஆசை இப்போ ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. இத்தனை வருஷமா காசு சேரல, எப்படி வீடு கட்டுறதுன்னு ஒரு ஏக்கம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இயற்கை இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுக்க போகுது. நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத வழியில இருந்து ஒரு பெரிய வங்கி கடன் மூலியமாவோ இல்ல உங்க சொந்தக்காரங்க மூலமாவோ கடன் உதவி தேடி வரும். அது மூலமா அந்த வீட்டு வேலைகளை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா அஸ்திவாரம் தோன்ற வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு பேச்சையும் அடுத்தவங்க காதுல விழும்படி பேசக்கூடாது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களுக்கு நடக்க போற நல்ல காரியங்களை கெடுத்து விடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால பத்திரப்பதிவு முடியற வரைக்கும் அமைதியா இருங்க. உங்க நிழல் கூட மத்தவங்களுக்கு உங்க ரகசியத்தை சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க உஷாரா இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய நேரம் இது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே கணிக்கிற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்குள்ள இப்போ உருவாக போகுது. குறிப்பா நீங்க தூங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாமே வெறும் கனவுகளா இருக்காது. உங்க குலதெய்வமோ அல்லது உங்க முன்னோர்களோ கனவுல வந்து சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த காப்பாங்க. ஒரு கோவில் கனவுல வரலாம், இல்லனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தவறி போன உங்க தாத்தாவோ பாட்டியோ கனவுல வந்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ஏதோ சாதாரணமா வருதுன்னு நினைச்சு கடந்து போயிடாதீங்க. இது மூலமா இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலை கொடுக்க போகுது. அதனால காலையில எழுந்ததும் அந்த கனவை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஆனா வழக்கம் போல இத பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல வெளியிலயோ போய் எனக்கு இப்படி கனவு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. உங்க கனவு மூலமா கிடைக்கிற அந்த எச்சரிக்கையோ இல்ல நல்ல செய்தியோ அத உங்க மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க காரியங்களை மாத்தி அமைச்சுக்கணும்.
அதே போல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க வாகனங்களையோ அல்லது ரொம்ப முக்கியமான பத்திரங்களையோ யாருக்கும் நம்பி கொடுக்க கூடாது. சொந்தக்காரங்க தானே, ரொம்ப வருஷமா பழகுனவங்க தானே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு எதையும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இப்போ உங்க நல்ல நேரத்தை முடக்கிறதுக்காகவே ஒரு சிலர் உங்ககிட்ட ரொம்ப பாசமா வந்து பழகுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்க வண்டியை கொடுங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணும்னு கேட்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரி இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க பொருளை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பெட்ட பேரை உருவாக்குறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால யார் எப்படி கேட்டாலும் ரொம்ப நாசுக்கா எனக்கு நிலை இருக்கு, இப்போதைக்கு தர முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லாம ஆனா ரொம்ப உறுதியா மறுத்துடுங்க. இல்ல, உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, உங்க பொருளும் உங்க நிம்மதியும் தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அசந்தா கூட அதுக்கப்புறம் நீங்க படப்போற மன உளைச்சல் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம், யார்கிட்ட இருந்து வாங்கவும் வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். வீட்டுல இத்தனை நாளா நீங்க செஞ்ச வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. பாரு, ஏதாவது ஒரு புத்தம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ உங்க அருமைய உங்க வீட்டுல இருக்கிறவங்க முழுசா உணர போறாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. குறிப்பா வேலைக்கு போற பெண்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது. ஆனா இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, கூட வேலை பாக்குறவங்க கிட்ட உட்கார்ந்து மத்தவங்களை பத்தி பேசுறத முற்றிலுமா தவிர்க்கணும். அவங்கள வந்து உங்ககிட்ட யார பத்தியாவது தப்பா பேசினா கூட சும்மா கேட்டுக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுங்க. நீங்க வாயை தவறி சொல்ற ஒரு சின்ன வார்த்தையை வச்சு உங்களுக்கு பெரிய சிக்கலா உண்டாக்க ஒரு சிலர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருக்க வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி உங்க கணவர்கிட்டயோ இல்ல உங்க பிள்ளைங்க கிட்டயோ எந்த ஒரு பிடிவாதமும் பிடிக்காதீங்க. அன்பா பேசி காரியத்தை சாரிச்சுக்க பழகுங்க. உங்க வீட்டுல நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது உங்க வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. ரொம்ப நாளா உங்க அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம். எத்தனையோ மருத்துவமனைக்கு ஏறி இறங்கியும் எந்த வியாதியும் கண்டுபிடிக்க முடியாம அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நீங்க ரத்தம் கண்ணீரும் வடிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சாதாரண வைத்தியத்தால அவங்களோட அந்த தீராத வியாதி முற்றிலுமா குணமாக போகுது. அவங்க பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பா நடமாட ஆரம்பிப்பாங்க. இத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனா இங்கேயும் உங்க பொறுமை ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட உடனே சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்கிறத விரும்பாத சில சொந்தங்களும் உங்களுக்குள்ள இருக்காங்க. அவங்களோட கண் திருஷ்டி மறுபடியும் பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம். அதனால எந்த ஒரு மருத்துவ விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். அடுத்ததா நீங்க சந்திக்க போற பெரிய மாற்றம் உங்க பண விவகாரங்கள்ல தான். நீங்க யாருக்காவது ரொம்ப நம்பி பெரிய தொகையை கடனா கொடுத்திருப்பீங்க. அவங்க அந்த பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லி உங்களை ரொம்ப அலைக்கழிச்சிருப்பாங்க. இனிமே அந்த பணம் நமக்கு வராது, நம்ம உழைக்கு வீணா போச்சுன்னு நீங்க முழுசா நம்பிக்கையை விட்டுட்ட அந்த பணம் இப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த நபர் பணம் வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்பாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆனா வந்த பணத்தை வச்சு உடனே எந்த ஒரு ஆடம்பர செலவும் பண்ணாதீங்க. அந்த பணத்தை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல முதலீடு பண்ணுங்க. ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு நல்ல சொத்துல முதலீடு பண்ணலாம். ஆனா இதையும் நீங்க ரொம்ப சொத்து இல்லாம தான் செய்யணும். பணம் வந்த விஷயமோ இல்ல இங்க சொத்து வாங்க போற விஷயமோ அடுத்தவங்க காதுக்கு போக கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரப்போற நல்ல நேரத்தை முடக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கூடவே இருந்து உங்களை குழி தோண்டி புதைக்க நினைச்சவங்களுக்கு இப்போ இயற்கை ஒரு பெரிய தண்டனையை கொடுக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசி உங்க பேரை கெடுத்தவங்க எல்லாரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய விலையை கொடுக்க போறாங்க. அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போற சில கெட்ட சம்பவங்களை பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவீங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க அவங்கள பார்த்து பரிதாபப்படவோ இல்ல உதவி செய்யவோ போகக்கூடாது. அவங்க செஞ்ச கர்ம வினைக்கு அவங்கதான் பலனை அனுபவிக்கணும். நீங்க பாட்டுக்கு அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இவ்வளவு 27 இரண்டாவது மாசிடோனிய தேனாருங்கள் தடவை யோசிச்சு எடுத்த முடிவுகள் கூட தோத்து போயிருக்கலாம். ஆனா இப்போ நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு நீங்க முழுசா நம்புவீங்க. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்.
அந்த மாற்றங்களை எல்லாம் முழுசா ஏத்துக்கிட்டு ரொம்ப திடனமா உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போ முழுமையா ஆரம்பிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி போய் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா, அரசாங்க ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகையோ இல்ல உங்க சொத்து சம்பந்தமான ஒரு முக்கியமான பத்திரப்பதிவோ ரொம்ப நாளா இழுப்படிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு நாளைக்குன்னு உங்களை அலைய விட்டுருப்பாங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல அந்த தடைகள் எல்லாம் மாயமா மறைய போறது. நீங்க எந்த ஒரு பெரிய அதிகாரிய பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவரே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கான அந்த வேலையை முடிச்சு கொடுக்க போறாரு. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்ய போற அந்த நபர் இதுவரைக்கும் உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒருத்தரா இருப்ப. இத பாக்கும்போது ஆண்டவனே நேர்ல வந்து செஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அந்த வேலை முழுசா முடிஞ்சு அந்த பேப்பர் உங்க கைக்கு வர்ற வரைக்கும் இத பத்தி நீங்க வெளியில யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. குறிப்பா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு நீங்க நம்புறவங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்காகவே உங்க கூடயே சுத்திட்டு இருக்கிற சில பேரோட கண் திருஷ்டி ரொம்ப கொடூரமானது. அவங்க கண்ணு பட்டா கையில கிடைக்க போற அந்த நல்ல விஷயம் கூட கடைசி நேரத்துல தள்ளி போறலாம். அதனால காரியம் முடியற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. நீங்க பொதுவா ரொம்ப தைரியமான ஆட்கள் தான். ஆனா சமீப காலமா உங்களுக்கே உங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். நம்மளால இதை செய்ய முடியுமா, ஒருவேளை நம்ம தோத்துடுவோமோ இந்த பயம் உங்களை கொஞ்சம் ஆட்டி படைச்சிருக்கும். இனிமே அது பயத்துக்கு உங்க மனசுல இடமே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள்னா இப்போ சுக்குநூறா உடைய போகுது. உங்க மூளை இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். தொழில அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வியாபாரத்தை பெருசாக்கலாம் என்கிற புது புது ஐடியாக்கள் உங்க மனசுல தோன்றும். ஆனா இந்த ஐடியாக்களை உடனே யார்கிட்டையும் போய் பகிர்ந்துக்கிடாதீங்க. உங்க ஐடியாவை திருடி அவங்க முன்னேற நினைப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை சத்தம் இல்லாம களத்துல இறங்கி செய்ய ஆரம்பிங்க. உங்களோட வெற்றி தான் உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கற பெரிய பதிலடியா இருக்கணும். நிறைய பேர் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ஏளனமா சிரிச்சிருப்பாங்க. இவரால இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க முளைப்புக்கு நீங்க சிந்திய வியர்வைக்கு உண்டான பலனை இயற்கை இப்போ வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போது. இன்னொரு பக்கம் நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்க இப்போ தலையிடவே கூடாது. ரோட்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போனேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது கடைசியில உங்களுக்கே பெரிய தலைவலியா வந்து முடியும். தேவையில்லாத கேஸு கோர்ட்டு அப்படின்னு உங்க நிம்மதியை கெடுத்துரும். அதனால யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம வேலை என்ன, நம்ம குடும்பம் என்னன்னு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலே பல பெரிய ஆபத்துகள்ல இருந்து நீங்க ரொம்ப சுலபமா தப்பிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருந்து அதை நீங்க கேட்டு அவங்க தரலன்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. ரொம்ப சாதுரியமா பேசி அந்த பணத்தை எப்படி கலக்கலான்னு மட்டும் யோசிங்க. நீங்க கோபப்பட்டா அந்த பணம் வராமலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமைங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை இப்போ நீங்க கையில எடுத்தே ஆகணும். அது 48 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் இப்போ உங்க வாசற்கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற மாற்றங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு குற்ற உணர்ச்சி முற்றிலுமா நீங்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்துல நாம தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளாலதான் இந்த பிரச்சனை வந்ததோ அப்படின்னு உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு உண்மையான காரணம் நீங்க கிடையாது. அது வேற ஒருத்தர் செஞ்ச சதி என்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே உங்க மனசுல இருந்து இவ்வளவு பெரிய பாரம் இறங்கிடுச்சே அப்படின்னு ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க. ஆனா இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்க கூடாது. உங்களுக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதுவே போதும். அது அடுத்தவங்க கிட்ட போய் நான் தப்பு பண்ணல, அவங்கதான் பண்ணாங்கன்னு நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் உங்களுக்கு இப்போ கிடையாது. இயற்கை அவங்களுக்கான தண்டனைய ரொம்ப சரியா கொடுத்துக்கும். அதனால இந்த விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு யார்கிட்டயும் சொன்னாலும் ரொம்ப அமைதியா கடந்து போங்க. உங்க உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா உங்களை தேடி வர்ற காலம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதே போல உங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு போட்டி இப்போ தானா விலக போறது. உங்களுக்கு நேர் எதிராக கடையை போட்டுக்கிட்டோ இல்ல உங்க தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோ உங்களை அழிக்க நினைச்சவங்க இப்போ அவங்களாவே அந்த இடத்தை விட்டு ஓடுற அளவுக்கு ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வரப்போகுது. அவங்க செஞ்ச ஏமாற்று ஏவைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க தொழில் முடங்கி போறத நீங்க கண்ணால பாப்பீங்க.
அந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். அவங்க கஷ்டப்படுறத பார்த்து எந்த ஒரு கிண்டலோ கேலியோ செய்யக்கூடாது. ஏன்னா கர்மா யாரையும் சும்மா விடாது. நீங்க ரொம்ப நேர்மையா உழைச்சதுக்கான பலன் இப்போ உங்க தொழில்ல பெரிய வளர்ச்சிய கிடைக்க போகுது. புதுசுல சில பெரிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா பல புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதையெல்லாம் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல மட்டும்தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இந்த முன்னேற்றத்தை பத்தி உங்க ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட கூட இப்போதைக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப வருஷமா உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்கல, இல்லனா உங்க வாழ்க்கை ஒரு நிலையில இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக நீங்க நிறைய செலவு கூட பண்ணிருப்பீங்க. அந்த நபருக்கு இப்போ ஒரு பெரிய யோகம் அடிக்க போகுது. அவர் திடீர்னு ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவரால் உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பெருமை கிடைக்க போகுது. எவ்வளவு நாள் உங்களை ஏளனமா பேசின சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ உங்க குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஆனா இதுவும் ஒரு 48 மணி நேரத்துல நடக்கிற அதிர்ஷ்டம் தான். அதனால இந்த செய்தி உங்களுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடாதீங்க. இந்த நல்ல செய்தி முழுசா உறுதியாகிற வரைக்கும், அதாவது ஒரு 7 நாளைக்கு ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா பெண் திருஷ்டி என்கிற பெரிய வியாதி உங்க குடும்பத்தை தாக்காம இருக்கணும்னா உங்க மனம்தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமைதி உங்களுக்கு பெரிய வெற்றிய தேடி தரும். மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்போ இந்த பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த 7 முக்கியமான அதிர்ச்சி சம்பவங்களும் அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கட்டாயம் உருவாக்க போகுது. நீங்க இத்தனை காலமா எதை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்களோ, எந்த பிரச்சனை உங்களை நிம்மதியா உங்க விடாம பண்ணுச்சோ, அது எல்லாமே இனிமே உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போக போகுது. இயற்கை உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை இப்போ ரொம்ப பலமா உருவாக்கிடுச்சு. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விஷயம், அடுத்த 7 நாட்களுக்கு உங்க நாயை நீங்க ரொம்ப பத்திரமா மூடி வச்சுக்கணும் என்கிற விஷயத்த மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை நீங்களே உங்க வாயால ஊருக்கு சொல்ல வேண்டாம். உங்களோட வளர்ச்சி தானே எல்லாருக்கும் சத்தமா சொல்லும். உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வர்ற காலம் இப்போ முழுமையா கனிய ஆரம்பிச்சிருச்சு. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கிற இங்க பொன்னான நேரத்துல காலையில எழுந்ததும் முதல் வேலையா உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு உங்க அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் இனிமே உங்களை நெருங்க கூட முடியாது. உங்க நேர்மைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்க நல்ல மனசுக்கும் இயற்கை கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த நல்ல நேரம். இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்த காலமா தான் அமைய போகுது. தொழில நல்ல லாபம், குடும்பத்துல ஒற்றுமை, பிள்ளைகளோட வளர்ச்சின்னு எல்லா பக்கத்துல இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்க காதுக்கு வரப்போகுது. உங்க குடும்பத்துல எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும். உங்க மனசுல இருக்கிற நியாயமான ஆசைகள் எல்லாமே எந்த தடையும் இல்லாம சீக்கிரமா நிறைவேறணும்னு நாங்களும் மனசார ஆண்டவனை வேண்டிக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த எல்லா மாற்றங்களை ரொம்ப அமைதியா வரவேற்க நீங்க தயாரா இருங்க. எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா உங்க பாதையில தைரியமா நடைபோடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். அந்த பதிவை பத்தின உங்க மனமார்ந்த எண்ணங்களை மறக்காம கீழே பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்து பயணம் செய்ய உங்க மேலான ஆதரவை எப்பவும் கொடுங்க. உங்க அத்தனை பேருக்கும் இயற்கை மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்கட்டும். ரொம்ப பொறுமையா இவ்வளவு நேரம் இந்த பதிவை கேட்ட உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப அழகா மாறப்போகுது. அதை முழுசா ரசிச்சு சந்தோஷமா வாழுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.